திமுக காரரான ஊடகவியலாளர் முன்னால குடிஞ்சு பேசணுமா? அப்போ இப்படி பேசுறாக்கா அவர் வந்து என்ன பார்த்து திமுக காரன் கை நீட்டுறாரு. என்ன இப்ப என்ன பேசுவீங்க? திமுக காரன் சொன்னீங்களா இல்லையா? நீங்க திமுக காரரான்னு சொன்னீங்க. என்ன பேசுறாங்க? இந்த வீரெல்லாம் வந்து இங்க வச்சுக்கிறீங்க. ஆவேசம் என்ன? வீரெல்லாம் மத்த இடத்துல காட்டுங்க. என்ன இதுல என்ன ஆவேசம்? திமுக காரன் பேசுனா என்ன அர்த்தம்? முறந்தவரி பேசினாரா? திமுக காரரான என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும். தொடர்ந்து இந்த கடத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திமுக திமுக வருது 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 ஒர்க்காவது. லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாம வெண்மத்தை கக்கிட்டு போறான். செம்மொழி ஆக்கணின்னு சொல்லி நீங்க சீன் போட்டீங்களா? கருணாநிதி பீரியட்ல போட்டீங்களா இல்லையா சார்? ஆமா சார். தமிழ் போட்டீங்களா? போட்டீங்களா? ஆமா. செம்மொழி அங்கீகாரம் வாங்கி கீச்சிங்கல்ல. செம்மொழி ஆய்வு நிறுவனம் எங்க அமைச்சீங்க சொல்லுங்க பாப்போம். கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல தமிழ் செம்மொழியானதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஏஆர் ரஹ்மானை வச்சு பாட்டு போட்டீங்கல்ல. கௌதம் மேனனை வச்சு டைரக்ட் பண்ணீங்கல்ல. 10-15 நடிகர்கள் பீச்ல அங்கேயும் இங்கேயும் ஓடினாங்கல்ல செம்மொழியான தமிழ் மொழின்னு கட்டிக்கிட்டு. செம்மொழி ஆய்வு நிறுவனம் எங்க அமைக்கப்பட்டது சொல்லுங்க. எங்க அமைக்கப்பட்டது தெரியுமா? பெங்களூர்ல ஒரு வாடகை கட்டடத்துல ஒண்டி கொடுத்தது. அங்க வச்சு நீங்க செம்மொழி ஆய்வு பண்ணி தமிழை வளர்க்க போறீங்களா? அதற்கு தரமணியில 5000 கோடி ரூபாய் கொடுத்து மிகப்பெரிய ஆய்வு நிறுவனம் அமைச்சு இன்னைக்கு இருண்ட காலம் சொல்லுவாங்க தெரியுங்களா? கலப்பிரர் காலம். அது வரைக்கும் ஆய்வு பண்ணி செம்மொழி ஆய்வு நிறுவனத்துல நூல்கள் வெளியிருக்கு. காரணம் மத்திய அரசு. புரியுதா? இந்த கதையெல்லாம் வேற எங்க போடுது. ஆமா, இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள். இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். ஒரு காமெடி. கடந்த அதிமுக ஆட்சியில வந்து விதவைகள் வந்து தமிழகத்தில் எண்ணிக்கையில் அதிகமா இருக்காங்க. இப்ப கம்மியாயிட்டாங்களா? மாட்டினாட மானஸ்தன். இது அபாண்டமான குற்றச்சாட்டு. இப்ப கம்மியாயிட்டாங்களா? பேச முடியாது. ஆக்சிடென்ட் ஆகிடுமா? சாம்பார் ஆப் எனக்கு தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். சாதிய வன்கொடுமைகள் குறைந்ததா அல்லது அவங்க ஆட்சி காலத்தில் குறைந்ததா? இல்ல. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க காரணம் கிடையாது. நானே முதலமைச்சரானா கூட என்னால கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. உங்களால முடியாதுன்னா அப்புறம் எதுக்குன்னே நான்லாம் முதல்வராக கூடாதான்னு கேக்குறீங்க. நீங்க முதல்வர் ஆனாலும் எதையுமே மாத்த முடியாது, தடுக்க முடியாதுன்னா நீங்க எதுக்கு முதல்வராகணும்? உங்களாலையும் உங்க முதல்வராலையும் முடியல, திராணி இல்லைன்னு சொல்லணும்னு யாராலையும் முடியாதுன்னு சொல்றதுக்கா மக்கள் உங்களை எம்பியா தேர்ந்தெடுத்திருக்காங்க? கவினோட குடும்பம் இழப்பீடு வேண்டான்னு சொன்னாலும் அரசு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்றீங்க. நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க இழப்பீடு கொடுத்தா எப்படி கொடுப்பீங்க, அப்புறம் வழக்கை என்ன பண்ணுவீங்கன்னு மக்களுக்கு தெரியும். அதனாலதான் கவின் அப்பா நிதி வேண்டாம், நீதி தான் வேணும்னு கேக்குறாரு. அதோட கவின் கொலைக்கு காவல்துறை தான் காரணம்னு கவின் அப்பா சொல்றாரே, அதுக்கு உங்க கூட்டணி எம்பி கனிமொழி சொன்ன பதில கேட்டும் அமைதியா இருக்கிறீங்களே. இதுதான் நீங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு துணை நிக்கிற லட்சணமா? கொலை நடந்து இத்தனை நாட்கள் ஆகுது, முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இதுவரை வாயே திறக்காம இருக்கிறது ஏன்னு கேட்டீங்களா? கவினுக்காக இவ்வளவு பேசுற நீங்க ராணிப்பேட்டையில காதலிக்க மறுத்த பெண்ண அவங்க அப்பா கண் முன்னாடியே ஒருத்த வெட்டி கொண்டு இருக்கான். அதுக்கு வாய் திறக்காதது ஏன் திருமாவர்களே? வேங்கை வயல், வடகாடு, மேல்பாதி, சிவகங்கைன்னு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடந்த கொடூரங்களுக்கு நீங்க எப்படி முட்டு கொடுத்தீங்கன்னு மக்கள் பார்த்தாங்க தானே. இதுக்கு மேலேயும் உங்க நாடகத்தை அந்த மக்கள் நம்ப மாட்டாங்க. வெற்றி விளம்பரத்திற்காக திமுக கூட சேர்ந்து நீங்க நடத்துற நாடகம் இனியும் மக்கள் கிட்ட ஈடுபடாது.
நான் சின்ன பிள்ளையில இருந்து முருக பக்தர் தான். எங்க வீட்டுக்குள்ள விநாயகர் படமும் முருகன் படம் தான் எங்க அப்பா வச்சிருந்தாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல. இவன் பாடிய துதியை கவனிக்கிறான். முருகனை வேற நம்ம கடவுள்ங்கிறோம். நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை. நான் படிக்கிற காலத்துல வந்து பட்டை எப்படி போடுவோம்னு சொன்னா, சிறுநீரை தண்ணி உள்ளங்கையில கொட்டி ஒரு சொட்டு தண்ணீர் ஊற்றி அதை குழப்பி 3 விரலையும் எடுத்து இடதுபுறத்துல இருந்து வலதுபுறம் வரலும் 3 கோடு தெரியுற மாதிரி பட்டை அடிச்சுட்டு தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன். எல்லாம் ஓட்டுக்காக, எல்லாம் ஓட்டுக்காக. இவர் சொல்றாரு வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டேன், நான் ஆமக்கறிக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி சாப்பிட்டல்ல, அதுல உப்பு இருந்ததா? நீ பிரபாகரனோடு சாப்பிட்ட உணவில் உப்பு இருந்ததா? அந்த சுவையை பாத்தியா? அப்படி பார்த்திருந்தீங்கன்னா பிரபாகரனை பார்த்துட்டு நீ எப்படி ராஜபக்சேவை பார்த்த? எப்படி பிரபாகரனையும் பார்த்த ராஜபக்சேவும் பார்த்த? ஓ, உப்பு போட்டு திங்கிற பொழுது அதனாலதான் பிரபாகரனுக்கு துரோகம் பண்ணியும் ஈழத்தமிழர் அழியணும்னு நினைச்சோம். இந்தியாவில் குறிப்பா தமிழகத்தில் இந்தியாவில் 3 பேர் ஈழத்தமிழர் போராட்டம் முடிவுக்கு வர வேண்டும், மேதகு பிரபாகரன் இறக்க வேண்டும் என்று 3 பேர் நினைத்தார்கள். அந்த 3வரில் ஒருவர் கருணாநிதி. மத்த 2 பேர் யாரா? இன்னமும் தேடுறான். அவனா இருப்பானா அப்படின்னு இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதே ஆரம்ப காலத்து சிறுத்தைகள்லாம் அடி வாங்கி இருக்கிறான். ஜட்டியோட உட்கார வச்சிருக்கிறாங்க போலீஸ். குச்சியை எடுத்து நீ சிறுத்தையா எங்க சீரு பாப்புன்னு வாயில குத்தி இருக்கிறான். ஐயோ, நம்ம மைண்ட் எங்க போகுது? மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவசரம் பாத்தியா? இந்த செனம் கொண்ட சிறுத்தையை சிராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க. ஆறிருச்சு. குழம்பு போட்டு எடுத்துயா போடு. போடுவான் கிண்டி திம்ப நல்லா. காரம் கம்மியா போடுறா. கிண்டுமா கலரே வித்தியாசமா கலர் பார்த்தா தெரியல உனக்கு. தெரியும் சூப்பரா இருக்கியா? சூப்பரா இருக்கா? மாப்பிள்ளை போட்டுருக்கா, நல்லா இருக்கு வாசாங்கிறான். இப்ப இன்னைக்கு இதை சாப்பிட போறீங்க. இன்னைக்கு கன்ஃபார்ம்டா ஃபுட் பாய்சன் ஆகி ஆஸ்பத்திரிக்கு போவீங்க. போடுமா போடு. நமக்கு 4 துண்டு கறிய விழுங்கினாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஒரு முட்டெலும்பாவது கடித்தால் தான் நிறைய அடங்கும். அப்ப மாட்டுக்கறி எடுத்துட்டு வந்தாக்க எனக்கு எங்க அப்பாவுக்கும் தனி டம்ளர், தனி பிளேட்டு, தனி சமையல் பாத்திரம். ஏன்னா எங்க அப்பாவும் சாப்பிட மாட்டார், நானும் சாப்பிட மாட்டேன். இது சின்னதுல இருந்தே எங்க வீட்டில் அவங்க மாட்டுக்கறி குழம்புல பயன்படுத்துகிற கரண்டியை எங்க சாம்பார் குழம்புல போட்டுறக்கூடாது. பயங்கரமா எங்க அப்பாவுக்கு கோபம் வரும். திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை, எங்க அண்ணன் பொறுத்தவரை, இங்க இருந்தாலும் சோறு தான், அங்க இருந்தாலும் சோறு தான். என்ன 2-3 கறி துண்டு அதிகமாக கிடைக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் கறியை சாப்பிட்றதில்ல பொழுது. நல்லா மாட்டுக்கறியை நல்லா 4 கடிச்சு நெல்லி எலும்பு கரிச்சு உறிஞ்சி அதை மென்று அது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் அது துப்ப மனசு இல்லாமல் அதை முழுங்கி அப்படி பழக்கப்பட்டவர்கள் நம்ம. அப்போ தான் நமக்கு ஒரு திருப்தி வரும். சரி, அப்புறம் கட் பண்ணி பார்த்தா நான் வந்து அந்த காலத்துலேருந்து எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அப்பாவும் வெஜிடேரியனு. கறி குழம்புலேருந்து ஒரு கரண்டி எடுத்து சாம்பாரில் போட்டாங்கன்னா கூட பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. யோ, திங்கிறதுல கூட ஆயா போய் அவன் சாப்பாடாக அவன் உரிமை. சாப்பாட்டில் கூட போய் பேசுகிறேன், சமூக நீதியில் போய் பேசுகிறேன், எல்லாத்துக்குமே போய் பேசுங்களேன். எப்படி இது?